உண்மை என்னன்னு சொன்னால் 2013க்கு பிறகுதான் எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தாலும் பிரைவேட் லிமிடெடாக இருக்கலாம். 2013க்கு முன்னாடி 50 பார்ட்னருக்கு அதிகமானாலோ அல்லது 2 கோடி டர்ன் ஓவர் ஷேர்ஸ் வேல்யூக்கு மேலே இருந்தாலோ அது பப்ளிக் லிமிடெட் என்று தான் அமைக்கப்படும். லிமிடெட் என்று பிரைவேட்டுங்கிற வார்த்தை இருக்காது. 97லேயே சன் குரூப், சன் நெட்வொர்க்ங்கிறது லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. ஏர்செல் மேக்சிஸ் கேஸில் திரு கார்த்தி சிதம்பரம் பேரில் இடி போய் தற்போதைக்கு ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்காரு. அது எல்லாம் நோண்டப்படும். இதில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொன்னீங்க, இவர்களுடைய சுமங்கலி கேபிளையும் இதே உடைக்கிறதுக்கு பிசிக்கலாக இந்த ஆசியாவிலேயே 76வது பெரிய பணக்காரராக உள்ள கலாநிதியுடைய சீக்ரெட்ஸ் வரும். இது ப. சிதம்பரம், உதயநிதி ஸ்டாலின், கார்த்தி சிதம்பரத்தை தாண்டி டாடா, பிர்லா எல்லாருடைய பெயர்களும் எழுந்து இது மீண்டும் இது அன்றைக்கு இந்த 12 லட்சம் ஷேரை கொடுத்தப்ப அதுக்கு முன்னாடி 4 வருஷத்துல ஏற்பட்ட லாபத்தில் பிக்சட் டெபாசிட்டாக சன் டிவிக்கு 250 கோடி இருந்துச்சு. அதனால இதனுடைய புக் வேல்யூ 3000 ரூபாய். 20 வருஷத்துல 5926 கோடி ரூபாய் டிவிடெண்ட் இதுக்கு வந்த லாபத்தில் பங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2024 455 கோடி. இதை தாண்டி நீங்கள் கூகுளில் போய் தேடுனீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஆண்டு சம்பளம் வாங்குபவர் கம்பெனி டைரக்டர்னு சொன்னால் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் கைவங்களும் தான். இப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு உண்மையை சொன்னால் 2014 அமித்ஷா மோடி ஆட்சி வந்தாச்சு. ஆனால் இன்று வரை இந்த வழக்குகள் விசாரிக்கப்படலை. இதில் இந்த வழக்கு, அதுவும் கேபிள் திருட்டு, பிஎஸ்என்எல்ல ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சையே போட்டுட்டு 700 கோடி ரூபாய்க்கு அவர் கேபிள் திருடினார் என்று எழுதியவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய மிக முக்கியமான திரு குருமூர்த்தி. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் எம்பி தயாநிதி மாறன் அவருடைய அண்ணன் சகோதரர் கலாநிதி மாறனுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2003ஆம் ஆண்டு இருந்ததை போல சன் டிவியில் இருக்கக்கூடிய பங்கு பரிவர்த்தனைக்கு நம்ம திரும்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்கதா செய்திகள் மூலியமாக நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் அல்லாமல் சன் டிவியில் அந்த பார்ட்னர்ஸனுடைய எந்த விதமான உரிமைகள், அதாவது கேள்விகள் எதுவும் கேட்காம கலாநிதி மாறன் சன் டிவியில் வரக்கூடிய லாபத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 2023, 2024 குறிப்பிட்ட கோடிகளை மென்ஷன் பண்ணி இத்தனை கோடிகள் லாபம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருக்காங்க. முழுக்க கலாநிதி மாறன் மேலே சட்ட பண பரிவர்த்தனை ரிலேட்டபிளான கேசஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அந்த நோட்டீஸ் உணர்த்துற மாதிரியான செய்திகள் தான் பார்க்க முடியுது. அது மட்டும் அல்லாமல் கலாநிதி மாறனை தொடர்ந்து காவேரி கலாநிதி மாறன், அது மட்டும் அல்லாமல் இன்னும் ஒரு 6 பேர்கிட்ட இந்த நோட்டீஸ் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் நம்ம பார்க்க முடியுது. இதன் பின்னணியில் உதயநிதி வரைக்கும் இந்த கேஸ் போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் நம்ம பார்க்க முடியுது. என்ன நடந்திருக்கு? இல்லை, இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முரசொலி மாறன் எல்லாருக்கும் தெரியும். அவர் முரசொலி ட்ரஸ்ட்டுக்கு சேர்மனுடைய அக்கா பையன் சண்முக சுந்தரின்னு பேர் அவங்களுக்கு. அவங்க கலைஞருடைய 2வது சகோதரி. அது அவங்களுடைய அப்படி இருக்கிற சூழ்நிலையில் 1985 சுமங்கலி பப்ளிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அதில் 50% முரசொலி மாறனுடைய மனைவி மல்லிகா மாறனும், இன்னொரு 50% தயாளு அம்மாள், அதாவது ஸ்டாலினுடைய அம்மா, இவங்களும் ஆளுக்கு 50% வைக்கிறாங்க. இது எப்போ 85ன்னு பார்த்தீங்கன்னா 1984 அமெரிக்காவில் எம்ஜிஆர் படுத்திருக்கிறப்போ ஜெயிச்சதுக்கு பிறகான அடுத்தது, அதாவது கிட்டத்தட்ட தொடர்ந்து 3வது தேர்தலில் தோர்த்த பிறகு இதை ஆரம்பித்து குங்குமம் பத்திரிகையை நடத்திட்டு வராங்க. இந்த நேரத்தில் நமது இது அப்போ இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா கலாநிதி மாறனுக்கு 20 வயசு. 1965 அவர் பிறந்திருக்கார். ஸோ அந்த டயத்தில் அவருக்கு ரோல் கிடையாது. 2003 வரை கூட அவருக்கு ஒரு ஷேர் கூட முரசொலி மாறன் உயிரோடு இருந்தவரை கொடுக்கவில்லை. இதுதான் இதோட நிலை. 90களில்
இவர் முதல்ல பூமாலைன்னு ஒரு வீடியோ கேசட் மேகசின் ஆரம்பிக்கிறார். இப்போ நம்ம எப்படி யூடியூப் போடுறோமோ ஒரு வாரத்துக்கு நியூஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு கேசட்டாக போட்டு அதை கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்கிறார். இதற்கு முன்னோடின்னு சொன்னால் இந்தியா டுடே நியூஸ் ட்ராக் அப்படின்னு ஒரு இது வச்சுருந்தாங்க. அதை காப்பி அடித்து இவர் பண்ணுறார். அதுக்கு இப்போ அதன் பிறகு 2003 உங்களுக்கு டிவி சேனல்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப சன் டிவி, சன் நெட்வொர்க்குன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் 3லேருந்து 4 மணி நேரம் ஒரு நாளைக்குன்னு இப்போ ஈவினிங்கில் மாத்திரம் இருக்கும். இங்கேருந்து நம்ம ரிலே பண்ண முடியாது. ஃபிலிப்பைன்ஸில் போய் இது பண்ணணும். சில இன்டர்வியூஸுக்காக ஃபிலிப்பைன்ஸுக்கு இங்கேருந்து போய் கூட லைவில் போடணுன்னா அங்கே போனால் தான் பண்ண முடியும்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு ரவி பென்னட் அவர்கள் நான் ஃபிலிப்பைன்ஸ்லேருந்து லைவ் ரிலேக்கெல்லாம் அங்கே போயிருக்கேன்னு சில பேட்டியில் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி இருந்த கம்பெனி 96 திமுக மத்திய கூட்டணிக்கு போயிடுது. தேவகவுடா மற்றும் இவங்க இருந்த கூட்டணியில் போய் மந்திரியாக சேர்ந்துக்கிறாங்க, பவர் அனுபவிக்கிறாங்க. முரசொலி மாறன் அமைச்சராகிறார். அதன் பிறகாக 96 இங்கேயும் ஜெயிக்கிறாங்க. தமிழகத்தில் 96, 2001 இந்த பீரியடில் தான் கேபிள்ங்கிறது வந்தது. அதுக்கு முன்னாடி வீட்டில் நம்மளா ஒரு ஆண்டனோவை மாடியில் போட்டிங்கன்னா டிடி வரும், டிடியை மாத்திரம் பார்க்கலாம். ஸோ 93 இவர் 3-4 மணி நேரம் சேனலாக போனது. 96க்கு அப்புறம் 24 ஹவர் சேனலாக மாற்றுறார். ஸோ அன்னைக்கு நம்ம வீட்டில் கேபிள் டிவி இருக்கான்னு கேட்க மாட்டோம், எல்லாம் சன் டிவி இருக்காங்க. கேபிள்னாலே சன். இப்போ சில சொற்கள், இப்போ வாஷிங் பவுடருங்கிற வார்த்தைக்கு போன தலைமுறை வரை சர்ஃப்னு தான் சொல்லுவோம். இன்னைக்கும் வனஸ்பதி என்ற பொருளுக்கு டால்டாங்கிற பேர் தான். கடையில் போய் டால்டாங்கிறது கம்பெனி பேர், வனஸ்பதிங்கிறது தான் அந்த எண்ணெயுடைய பேர். ஆனால் டால்டா இருக்கிறதா நம்ம கேட்குறோம். அந்த மாதிரி சன் டிவிங்கிறது கேபிளுக்கு ஒரு அடையாளமாக போச்சு. அதில் பேட்டி கொடுக்கறது, அதில் ப்ரோக்ராம் வந்தால் கரெக்டாக இருக்கணும். இதுதான் திரு கருணாநிதி மற்றும் திமுகவை 96 ஜெயிக்கவும் வச்சுது. ஏன்னு சொன்னால் ஜெயலலிதா வளர்ப்பு மகன் என சுதாகரன் திருமணத்தில் நகைகளை போட்டுக்கொண்டு நடந்தது அத்தனையும் கொண்டு போய் காட்டினது. அதன் பிறகாக கைது செய்து இவர் தூக்கிட்டு போனால் கொல்றாங்களே அந்த வீடியோ, இவைகளை எல்லாம் காட்டி 96 வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தது. அதனால அவங்க என்ன கேட்டாலும் இவர்கள் அலோ செஞ்சாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மற்ற எந்த கேபிளையும் வர விடாமல் சுமங்கலி கேபிள் மூலமாக இவங்க ஒரு டாமினேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப மிகப்பெரிய அளவில் டாமினேஷன் பண்ணுறாங்க. 98 இது திருப்பி இந்த ஆட்சி கலைஞ்சு, தேவகவுடா ஐக்கிய குஜரால் ஆட்சி கலைஞ்சு வாஜ்பாய் முதல் ஆட்சி வருது. அப்போ அதிமுக கூட்டணி. ஆனால் அது ஒரு வருடத்தில் இவங்க போய் டீ பார்ட்டி வச்சு கலைச்சதுக்கப்புறம் இவர் போய் அங்கே சேர்ந்துக்கிறார். ஸோ இப்போ அவருக்கு இன்னும் பவர் வருகிறது. இந்த பீரியடில் உங்களுக்கு கேபிள் நடத்தணும்னு சொன்னால் அதற்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் இல்லீகல். சட்டத்தில் இவங்க இறக்குமதி பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு மாத்திரம் லைசன்ஸ் கிடைக்கும். இவங்களுக்கு கண்டெய்னர் வந்தவுடனே திருப்பி அது சட்டவிரோதம். இந்த மாதிரி சட்டத்தை எந்த விதத்திலும் துஷ்பிரயோகம் பண்ணி இந்த நிறுவனத்தை நேர்முறாங்க. ஸோ இதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு கேபிள் தான் பிரதானம் அப்படின்னு வர்றப்போ இவங்க அரசு கேபிள்னு இவங்க ஜெயலலிதா கொண்டு வர்றப்போ அதை அந்த பீரியடில் அந்த வருஷம் 10 பில்லை ஜெயலலிதா போடுறாங்க. இப்போ கவர்னர் கையெழுத்து போடலங்கிறாங்களே, இவங்க 10 பில்ல 9 பில்லுக்கு அன்னைக்கு பர்னாலா கையெழுத்து போடுறார். இவருடைய இந்த ஒரு பில்லு இவங்க பாஸ் பண்ண உடனேயே இவர் ஒரு சைதாப்பேட்டிலிருந்து நடந்து போய் இதை பாஸ் பண்ணக்கூடாதுன்னு மனு கொடுக்கிறார், நிறுத்தி வைக்கிறார். இதை எதிர்த்து கவன ஈர்ப்பு தீர்மானம் சட்டசபையில் கொண்டு வந்தது சேகர் பாபு. சரியா? இப்போ 2003க்கு வந்துடும். இப்போ முரசொலி மாறன் வாஜ்பாய் ஆட்சியில் அமைச்சராக இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் அமெரிக்காவில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறார். அமெரிக்காவில் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு இங்கே அப்பல்லோவில் வச்சுக்கிறாங்க. இவர் அப்பல்லோவில் நினைவு இல்லாது இருந்த பொழுது சன் டிவியில் புதிதாக 12 லட்சம் ஷேர்ஸுக்கு அதோடைய இந்த மதிப்பு, பங்கு மதிப்பு, அசல் மதிப்பு 10 ரூபாய்க்கு இவங்க அம்மா பேரில் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த ஷேர்ஸ் தான் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரிஜினலாக 50% தயாளு அம்மாள், 50% மல்லிகா மாறனுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ புதிதாக 60% ஷேர் இவங்க கிட்ட வர்ற மாதிரி மொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கிட்டு இது
இதுக்கு அடுத்து இவர் இறக்கும் முன்பாக அந்த ஷேர்ஸை, அதாவது இவர் இறந்த நிலையில் ஒருத்தர் செத்து போயிட்டார்னா அவருடைய சொத்துக்கள் அவங்களுடைய லீகல் ஹேர்ஸ், சட்டப்படியான வாரிசுகளுக்கு பிரிஞ்சு போகும். இப்போ முரசொலி மாறனுக்கு 3 குழந்தைகள், ஒரு மனைவி, அவங்க 4 பேருக்கு ஆளுக்கு 25% போயிருக்கணும். ஆனால் மல்லிகா மாறனே இவருக்கு கொடுத்தா மாதிரி தன் பெயருக்கு மாற்றிக்கிட்டார். ஸோ 60% ஷேர், ஒரிஜினலாக 50% ஸ்டாலின் குடும்பத்திற்கும் 50% மாறன் குடும்பத்துக்கும் இருந்திருக்கணும். ஆனால் இவர் 60% இங்கே கொண்டு போய் அவருடைய பங்கு 20% குறைஞ்சு போயிடுச்சு. ஆனால் திரு திமுக கருணாநிதிக்கோ ஸ்டாலினுக்கோ அழகிரிக்கோ தெரியாமல் இது இன்னொன்று சொல்லணும்னு சொன்னால், இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனா வெறும் மொபைலை வச்சு கூட ஆரம்பிக்கலாம். நீங்களே உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ மொபைல்லையோ பண்ணி போடலாம். ஆனால் சேனல் நடத்தணும்னு சொன்னால், சேட்டலைட் நடத்தணும்னா சேட்டலைட் லிங்க் இருக்கணும். அதற்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் அன்னைக்கு நடத்துறதுக்கு 1 லட்ச ரூபா ஆகும். இன்றைக்கி 4 லட்ச ரூபா செலவு பண்ணுறேன். இவ்வளவுலாம் நடத்துகிற அளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொன்னால், உங்ககிட்ட இவ்வளவு துட்டு இருக்குங்கிறதுக்கு சொத்துகள் அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்டை காட்டணும்னப்ப இதற்கு திமுக அறக்கட்டளையின் தொண்டர்கள் கொடுத்த பணத்துக்கு கொடுத்த இந்தியன் பேங்க்ல இருந்த டெபாசிட்டை தான் கட்டியிருக்காங்க. ஸோ இது மாறன் கருணாநிதி குடும்பத்துக்கு சொந்தம் என்றாலும் இதற்கு அடிப்படை பணம் திமுக அறக்கட்டளைக்கும் தேர்ந்தது. ஆனால் இது எதையுமே பண்ணாமல் இவர் 60% எடுத்துக்கிட்டார். அன்றைக்கு இந்த 12 லட்சம் ஷேரை கொடுத்தப்ப அதுக்கு முன்னாடி 4 வருஷத்தில் ஏற்பட்ட லாபத்தில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக சன் டிவிக்கு 250 கோடி இருந்துச்சு. அதனால இதனுடைய புக் வேல்யூ 3000 ரூபா. 3000 ரூபா மதிப்புள்ள சந்தை மதிப்புள்ள ஷேரை வெறும் 10 ரூபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு மற்றவங்கள்ட்ட ஒப்புதலும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறார். ஆச்சா, இதன் பிறகாக நீங்கள் சொன்ன மாதிரி 2003 முதல் 2023 வரை 20 வருஷத்தில் 5926 கோடி ரூபாய் டிவிடெண்ட் இதுக்கு வந்த லாபத்தில் பங்குன்னு கொடுத்துருக்காங்க. 2024 455 கோடி. இதை தாண்டி நீங்கள் கூகுளில் போய் தேடுனீங்கன்னா இந்தியாவிலேயே மிக அதிகமாக ஆண்டு சம்பளம் வாங்குபவர் கம்பெனி டைரக்டர்னு சொன்னால் தயாநிதி மாறனும் கலாநிதி மாறனும் கைவங்களும் தான். சரி, இது வரைக்கும் தான் பார்க்குறோம். அரசு கேபிள் 2005 வருது. 2006 இவங்க ஆட்சி மாறிடுது. 2006 இவங்க வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அரசு கேபிளுக்கு பண்ணாமல் இன்னொன்று வேலை நடக்குது. அன்றைக்கி தான் டிஷ் வேலை ஆரம்பிக்குது. ஸோ டிஷ் நெட்டுன்னு இவர் சன் டைரக்ட்னு ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஏர்செல்லுடைய இது ஏலம் நடக்குது. அந்த ஏலத்தில் 19 ஏரியாக்குடைய லைசன்ஸை நம்ம தமிழகத்தில் நடந்த ஏர்செல்லுக்கு கிடைக்குது. திரு சிவசங்கரன், ஸ்டெர்லிங் கம்ப்யூட்டர் சிவசங்கரன். ஆனால் அவர் அதற்கு தேவையான அந்த லைசன்ஸுக்குரிய காசை 1900 கோடியோ என்னமோ கட்டி எடுத்துட்டார். ஆனால் இதை நடத்துறதுக்கு டெய்லி நடத்தணும்னா அத்தனை இடத்துலையும் நீங்கள் டவரை போட்டு இது கனெக்ஷன் கொடுத்து பண்ணுறதுக்கு காசு இல்லைன்னு ஒன்று. இதில் மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்தோடு அவர் டைப் வச்சுக்கிறார். ஆனால் அதுக்கு பர்மிஷன் கொடுக்காம தயாநிதி மாறனும் கருணாநிதியின் அழுத்தத்தினால் திரு ப. சிதம்பரம் அந்த இதை வெளிநாட்டு இதுக்கு அப்ரூவல் கொடுக்காம அவர் வந்த விலைக்கு விற்று போக வேண்டிய நிலைக்கு போய் வித்துட்டு போக வேண்டிய நிலைமைக்கு போயிடுறார். அதில் இந்த மேக்சிஸ் நிறுவனம் சன் டைரக்டில் 600 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. அது அன்னைக்கு எதுவுமே இப்போ சன் நிறுவனத்தில் நம்ம பார்த்தோம் 10 ரூபா ஷேரை 10 ரூபாய்க்கு, சன் டைரக்டுக்கு அவங்க 10 ரூபா ஷேரை 60 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அப்போ அந்த சன் பிக்சர்ஸ்லாம் அதுக்கப்புறம் இதில் மொனாப்பலி. அதாவது இப்போ ஒன்று புரிஞ்சுக்கணும் சார், இப்போ நீங்கள் ரியல் ஒன்று நடத்துறீங்க, இல்லை வேற ஒரு சேனல், நீங்கள் இன்னொரு சேனலோட போட்டி போடணுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யாரை கூப்பிட்டு பேசினா நல்ல புது கண்டென்ட்டு உடனே ஸ்பாட்டுக்கு போய் கவர் பண்ணி பண்ணணும். மாறன்லாம் அப்படி இல்லை சார். நாங்கள் யாரு? நாங்கள் மன்னர் பரம்பரை. ஸோ எதிராளிகளை அழிப்பது. இப்போ விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் நல்லா இருக்குதா, கலக்க போகுது, யார் ஓடுதா, அதே ஆளுங்களை இங்கே கூட்ட வச்சு மாற்றி அசத்த போகுது யாருன்னு மாற்றிடுவாங்க. அது கூட பரவாயில்ல, அவங்களுக்கு நீ இப்போ காசு கொடுத்து தான் பண்ணுற. அந்த பீரியடில் இவங்க லைசன்ஸ் வாங்கின அதே பீரியடில் ராஜ் டிவியும் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க. அதற்கு சேட்டலைட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அதுக்கு என்னென்ன தடை கொடுக்க முடியுமோ பண்ணியிருக்காங்க. அடுத்தது இன்னொன்று, அந்த இவர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சருக்கு டெலிஃபோன் லைன் இன்றைக்கி தான் நம்ம எல்லாரும் மொபைலில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம், மொபைலில் இன்டர்நெட் பார்க்குறோம். அன்னைக்கு வீட்டுக்கு வர ஃபோன் லைன்லேருந்து தான் இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்துக்கிட்டு பார்க்கணும். இவருடைய வீட்டுக்கு ஃப்ரீயாக பேசுறதுக்கு கொடுத்ததை ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சாக மாற்றி அங்கே அவருடைய வீடு இருக்கிறது நந்தனத்தில் இருக்கிற அடையார் போட் கிளப் ரோடு, அங்கேருந்து
சன் டிவியுடைய அலுவலகம் என்பது இதில் அண்ணா அறிவாலயம் அதுக்கு அண்டர் கிரவுண்டில் கேபிள் போட்டு கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற விஷயத்தை இடதுசாரியைச் சேர்ந்த யூனியன்கள், நமக்கு இப்போ இவர் தவறிட்டார், நம்ம சேனல் அடிக்கடி இளங்கோ பிச்சாண்டி வருவார், அவருடைய நண்பர் ஒருவர் இதை வெளிப்படுத்தினார். இதை எதிர்த்து திரு குருமூர்த்தி அவர்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லையும் தினமணிலையும் எழுதினார். இப்போ நம்ம பிரச்சனையெல்லாம் ஒரு உண்மையை சொன்னால் 2014 அமித்ஷா மோடி ஆட்சி வந்தாச்சு. ஆனால் இன்று வரை இந்த வழக்குகள் விசாரிக்கப்படலை. இதில் இந்த வழக்கு, அதுவும் கேபிள் திருட்டு, பிஎஸ்என்எல்ல ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சையே போட்டுட்டு 700 கோடி ரூபாய்க்கு அவர் கேபிள் திருடினார் என்று எழுதியவர் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய மிக முக்கியமான திரு குருமூர்த்தி. ஆனால் வெறும் 26 கோடி தான் எடுத்தாங்கன்னு சிபிஐ கேஸ் போட்டு கூட அதை நிரூபிக்காமல் அவங்க தப்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்த செய்தி, பெருமளவில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அன்றைக்கு 2014 பிஜேபி ரொம்ப சின்ன கட்சி, இன்றைக்கு உள்ள பண வசதி இல்லாதனால் பெருமளவில் சில 1000 ஸ்வீட் பாக்ஸ்கள் கொடுக்கப்பட்டு அன்னைக்கு முக்கியமாக இருந்த அருண்ஜேட்லியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு சரணடைந்து தப்பிச்சாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு இவர் பேசி இருக்கிறதுல இதை தாண்டி அடுத்தது பார்த்தீங்கன்னா இது கிரிக்கெட் ஸ்டேடியம். போன வாரம் தான் நம்ம ஒரு அமைச்சர் சொன்னார், விளையாட்டு மைதானத்துக்கு போகிறது பைத்தியக்காரன். இவங்க 7000 கோடியோ என்னமோ கொடுத்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ சன்ரைசர்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கான்னு அதுக்கு ஒரு பிரான்ச் வச்சுருக்காங்க, இதில் வச்சுருக்காங்க. இதில் எதுலேயுமே தயாநிதி மாறனுக்கு பங்கு கொடுக்கப்படவில்லை. இப்போ மல்லிகா மாறனும் அவங்க அம்மாவும் இன்னும் உயிரோடு இருக்காங்க, தயாநிதி வீட்டில் இருக்காங்க. 2 பேரும் அடுத்தடுத்த வீட்டில் போட் கிளப்பில் இருக்காங்க. அடையார் போட்டில் நந்தனத்தில் தான் இருக்குது, நந்தனத்துக்கும் அடையாருக்கும் போகிற வழியில் ஆனால் 2 பேருக்கும் 2 வருடமாக பேச்சுவார்த்தை கிடையாது. அவங்க அம்மாவும் இங்கே தான், தயாநிதியும் கலாநிதியும் பேசுறது பேச்சுவார்த்தை கிடையாது. இதில் இவர் என்ன சொல்கிறாருனால், இவங்க டிவிடெண்ட் கொடுத்தது இவ்வளவு 5000 கோடி 6000 கோடி இவருக்கு டிவிடெண்ட் கொடுத்ததுன்னா அதற்கு முன்னாடி பீரியடில் ஒரு 10 கோடி மல்லிகா மாறனுக்கு கொடுத்ததாக செபியில் இவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று பிரைவேட்ல. ஓகே, இதுக்கு சன் டிவி பதில் கொடுத்துருக்கு, இவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாங்க, நான் இந்த பங்கு ஒதுக்கி கொண்ட காலத்தில் இது பிரைவேட் லிமிடெடாக இருந்தது. பிரைவேட் லிமிடெட்னா நான் 50 அதிகபட்சம் 50 பார்ட்னர்கள் சேர்ந்து ஆரம்பிக்கிறது. ஸோ நாங்கள் கேட்டுட்டு தான் பண்ணணும். பிரைவேட் லிமிடெடில் ப்ரமோட்டருக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மை என்னன்னு சொன்னால் 2013க்கு பிறகுதான் எவ்வளவு டர்ன் ஓவர் இருந்தாலும் பிரைவேட் லிமிடெடாக இருக்கலாம். 2013க்கு முன்னாடி 50 பார்ட்னருக்கு அதிகமானாலோ அல்லது 2 கோடி டர்ன் ஓவர் ஷேர்ஸ் வேல்யூக்கு மேலே இருந்தாலோ அது பப்ளிக் லிமிடெட் என்று தான் அமைக்கப்படும். லிமிடெட் என்று பிரைவேட்டுங்கிற வார்த்தை இருக்காது. ஸோ 2097 சன் குரூப், சன் நெட்வொர்க்குங்கிறது லிமிடெட் கம்பெனியாக மாறிடுச்சு. ஸோ இவர் சொன்ன பதில் சரி வராது. ஆனால் க்ளோஸ்லி ஹெல்டு, ஒரு குடும்ப வட்டம் மாத்திரமே வச்சுக்கிட்டு இருந்தது அது. ஸோ இப்போ இவர் நீங்கள் சொன்ன மாதிரி 8 பேரை சேர்த்துருக்கார். அதில் 2 பேர் கம்பெனி செக்ரட்டரி, ஒருவர் ஆடிட்டர், இன்னொன்று இது கலைஞர் டிவியில் சன் டிவியிலேருந்து வந்த சரத் ரெட்டின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் சேர்த்துருக்கார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு இந்த வழக்கில் இந்த 12 கோடி 12 லட்சம் ஷேர்ஸை கொடுத்தது சட்டவிரோதம்னு சொன்னால் அது அவங்க குரூப்புக்குள்ளே இருக்கிற பிரச்சனை. ஆனால் இந்த டிவிடெண்ட் வந்திருக்கு. இதையெல்லாம் ஒரு சன் டிவியுடைய ஷேர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் போய் செபிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தால், செபி அதை தாண்டி இந்த சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு கிரிக்கெட் டீம் வாங்கினதாக இருக்கட்டும், இதில் வாங்கினதாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பரிவர்த்தனையில் ஏதாவது சட்டவிரோத போக்குகள், சரியான பர்மிஷன் வாங்காமல் இருந்தது தான் இடி மிக எளிதாக உள்ள வர முடியும். இன்னும் சொல்ல போனால் ஏர்செல் மேக்சிஸ் கேஸில் திரு கார்த்தி சிதம்பரம் பேரில் இடி போய் தற்போதைக்கு ஒரு ஸ்டே வாங்கி வச்சிருக்கார். அது எல்லாம் நோண்டப்படும். இதில் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் சொன்னீங்க, இவர்களுடைய சுமங்கலி கேபிளையும் இதே உடைக்கிறதுக்கு திரு அழகிரி அவர்களுடைய மகன் தயாநிதி அழகிரி ராயல் கேபிள் டிவின்னு, ராயல் கேபிள்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து 250 இதை அவர் செட்டாப் பாக்ஸ் வச்சு கொடுத்துருக்கார். ஸோ இன்னும் சொல்ல போனால் இந்த ஆரம்பத்தில் 50% ஷேர் வச்சுருந்த இடத்துல இப்போ 75% ஷேரு கலாநிதி மாறனுடைய நேரடி கையில் இருக்குது. அது தவிர அவருடைய அசோசியேட்ஸ் கிட்ட இருக்கலாம். ஆனால் 2006 கருணாநிதி ஆட்சி இருந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, போய் தாத்தா, அப்படி தாத்தான்னு தான் கூப்பிடுவார், ஸ்டாலினை மாமான்னு கூப்பிடுறாரு. ஸோ தாத்தா, நீ அந்த காலத்தில் சுமங்கலி கேபிள்னு ஆரம்பிச்சது தான் இப்போ சன் நெட்வொர்க்கு ஆயிருக்கு. அப்போ நீங்கள் போட்ட 1 கோடி நம்ம உங்கள் ஷேர்ஸை வச்சு ட்ரஸ்ட்டுடைய
திமுக ட்ரஸ்டுடைய பணத்தை வச்சு லோன் வாங்கி நம்ம பண்ணது. அது 1 கோடிக்கு பதிலாக 1 கோடியிலையும் பாதி இவருக்கு போகும், உங்களுக்கு 100 கோடி தருகிறேன் அப்படின்னு செட்டில்மெண்ட் பண்ணா. திமுக பணத்தை எடுத்து லோன் வாங்கி லோனையும் அடைச்சிருக்காங்க. ஸோ இவர் கையிலேருந்து 1 பைசா கூட கருணாநிதி குடும்பம் போல் அதுக்கு போல் 100 கோடி கொடுக்குறாங்க, பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டு தயாளம்மாள் அதுலேருந்து வெளியேறினதாக கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துட்டார். ஆனால் அதனுடைய அன்றைய மதிப்பே 3000லேருந்து 6000 கோடி. இன்றைக்கி நீங்கள் ஆன்லைனில் கூகுளில் போய் தேடினீங்கன்னா சன் டிவியுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 25,000 கோடி. நேற்றுக்கு ஒரு 4% குறைஞ்சிது. பட் இதெல்லாம் ரொம்ப கம்மி. அதனுடைய மதிப்பு 40-50,000 கோடி மேலே போகும். கிட்டத்தட்ட 36 சேனல்கள், டிவி சேட்டலைட் சேனல்களும் 40 FM ரேடியோவும் நடத்துகிறாங்க. உதயநிதி எந்த இதில் உள்ள வராரு? இல்லை, அதாவது இந்த ஏர்செல் மேக்சிஸ் கேஸை தொடர்ந்து உங்களுக்கு இந்த டிவி லைசன்ஸ் கொடுத்தப்ப 2G இதெல்லாம் 2Gயில் தான் வருது. அந்த லைசன்ஸ் கொடுத்தப்ப தான் உங்களுக்கு கலைஞர் டிவியை தொடங்கணும். இவங்க எப்படி வளர்ந்தாங்க, சன் டிவியை தொடங்கி வளர்ந்தாங்களோ அதுக்கு போட்டியாக கலைஞர் டிவிக்கு பணம் வேணும். அப்போ 200 கோடி ரூபாய் இது யூனிடெக் நிறுவனமும் இன்னொரு நிறுவனமும் சேர்ந்து யூனினார் லைசன்ஸ் வாங்கினாங்க. அவங்க அதுக்கு லஞ்சமாக கொடுத்ததை நேரடியாக ஸ்டாலினையும் உதயநிதியும் சந்தித்து 200 கோடியாக கொடுத்தாங்க. அதைத்தான் இவர்கள் கிரிக்கெட் ஸ்டேடியம் இவரை வச்சுக்கிட்டும் வேறு சிலர்கிட்ட கலைஞர் டிவிக்கு அடுத்த 10 வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லி திருப்பி கொடுத்ததாக கடன்னு காட்டினாங்க. ஸோ அந்த அவங்களுடைய வாக்குமூலங்கள் எல்லாமே இருக்குது. நிஜமாகவே வாஜ்பாய் இன்னைக்கு இது என்ன சொல்லுவாங்க, ஏதோ இந்த கேட்பரிஸ் அட்வர்டைஸ்மெண்ட், 1 லட்டு இல்லை 2 கைக்கு 2 லட்டுங்கிற மாதிரி, ரெண்டு லட்டு தின்ன கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி இப்பொழுது பிஜேபி இது அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரே ஒரு ஷேர் சன் டிவி ஷேர் வச்சிருக்கிற ஒருத்தன் போய் இடியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இவர் கொடுக்க மாட்டார், இவர் என்ன பயமுறுத்திட்டு இருக்கார். இவர் நேற்றுக்கு வந்திருக்கிற இது வக்கீல் நோட்டீஸ் 10ஆம் தேதி கொடுத்துருக்கு, 20ஆம் தேதி வெளியிட்டாங்க நேற்றுக்கு. ஆனால் அக்டோபர் மாதம் முரசொலி செல்வம் இறப்பதற்கு 3 நாள் முன்னாடியே ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் போயிடுச்சு. அந்த நோட்டீஸ் போனதுக்கு அப்புறம் கலாநிதி மாறனை திரு ஸ்டாலின் அழைத்து நீங்கள் பேசி முடிவு பண்ணுங்கன்னா அவர் கேட்கவில்லை. ஆனால் அதுக்கப்புறம் 2 பேருக்கும் தொடர்புள்ள சில ஆடிட்டர்களோடு பேசி பண்ணப்போ 10,000 கோடி கொடுத்து எனக்கு இத்தனை ஷேர்ஸ் கொடுத்தா ஒத்துக்கிறேன்னு சொல்லி தயாநிதி கொடுத்ததாகவும் 10,000 கோடியெல்லாம் கொடுக்க முடியாது, உன்னால் ஆனதை பார்த்துக்கோ என்று கலாநிதி விரட்டி விட்டதாகவும் அதுக்கு வெஞ்சன்ஸ் தான் இன்னைக்கு 2G இந்த அளவுக்கு வெளியில் வந்ததன் காரணம் என்றால் எனக்கு மந்திரி பதவி கொடுக்காம ராஜா கொடுத்தீங்கல்ல மாட்டி விடுறேன் பல விவரங்களை வெளியிட்டது தயாநிதி மாறன். இப்பொழுது அது 2Gயை விட மிகப்பெரிய அளவில் 2Gயில் நேஷனல் லாஸ் தான் உங்களுக்கு அந்த 1,76,000 கோடி. ஆனால் அதை விட மிக அதிகமான அளவு பணம் பிசிக்கலாக இந்த ஆசியாவிலேயே 76வது பெரிய பணக்காரராக உள்ள கலாநிதியுடைய சீக்ரெட்ஸ் வரும். இது சிதம்பரம், உதயநிதி, ஸ்டாலின், கார்த்தி சிதம்பரத்தை தாண்டி டாடா, பிர்லா எல்லாருடைய பெயர்களும் எழுந்து இது மீண்டும் இது மிகப்பெரிய வழியில் வரலாம். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.